மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நடை மாறணும், உடை மாறணும், உள்ள மாறணும், ஐயா உம்மை போலவே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ள மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஜெபம் மாறணும், துதி மாறணும், சுயம் சாகணும் உந்தன் மேன்மைக்கே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா உந்தன் மேன்மைக்கே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய பிரகாரங்களில் நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஆசீர்வாதமான நேரம். சத்தமாமன்னு சொல்லுவோமா? அது ஒரு மனமகிழ்ச்சியின் நேரம், தேவன் நம்மை புதுப்பிக்கும் நேரம், தேவன் நம்மை பலப்படுத்தும் நேரம், தேவன் நம்மை கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் மாற்றுகிற நேரம். அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால் தேவன் துதிக்கிற ஜனங்களுக்குள் மத்தியில வாசமாயிருக்கிற கர்த்தர் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலும் நாம் பார்த்தோம் என்றால் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் பூமியை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோபுவின் புஸ்தகத்திலே பூமியை உண்டாக்கும் பொழுது என்ன நடந்தது என்று யோபு பக்தன் அழகாக எழுதுகிறார். ஆண்டவர் பூமிக்கு அஸ்திவாரம் போட்ட பொழுது வானத்தின் சர்வ சேனைகளும் சர்வ சிருஷ்டிகளும் அவரை துதித்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் இந்த பூமியை அஸ்திவாரப்படுத்தும் பொழுதே துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. பூமியை அஸ்திபாரப்படுத்தின போதே துதித்தார்கள் என்றால் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் பொழுது பரலோகத்தில் எப்படி இருந்திருக்கும்? கம்பீர சத்தமா இருந்திருக்கும். எனவே அருமையானவர்களே, இன்றைக்கு காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எல்லாரும், ஆண்டவர் என்னை தெரிந்திருக்கிறார், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார், ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்பதை நினைத்து நம்ம மனதார நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போறோம். எனவே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே, நான் இந்த ஆராதிக்கிற இந்த ஆராதனை வேளையில, உம்மை துதிக்கிற இந்த துதியின் வேளையில, ஆண்டவரே, அநாதி தேவன் நீர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கணும் சுவாமி. அநாதி தேவனுடைய புயங்கள் எங்களுக்கு பலமாய் இருக்க வேண்டும் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, நான் எங்கேயோ நான் அலைந்தேன் சுவாமி, என்னுடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தொலைந்து போய் இருந்ததப்பா. ஆனாலும் கர்த்தர் என்னுடைய காருண்யத்தினாலே நீர் சேர்த்து கொண்டீர் சுவாமி. தூரத்தில் இருந்த என்னை ஆண்டவரே நீர் அருகில் அழைத்தீரப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லி, ஆண்டவரே, இந்த தேவனை நான் ஆராதிக்க போறேன், இந்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்க போறேன், இந்த தேவனை நான் மகிமைப்படுத்த போறேன். தேவனே, பரலோகத்திற்கு ஒப்பான சாயலை என் சரீரத்திலும் ஆவிலும் ஆத்மாவிலும் நான் பெற்றுக்கொள்ள கிருபை தார ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? தேவனை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், அவர் நம்மை தகுதிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார், நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். இந்த தேவனை நாம் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அமர்ந்த வண்ணமாய், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்று உள்ள சதாகாலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கருணைத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இம்மனோத்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியாய் அவர் வருகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த பிரசனம் அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிற கிருபையை ஆண்டவர் தருகிறார். அந்த உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்க இந்த காலை வேளையில நம்மை அர்ப்பணித்து நாம் செயல்படுவோம். கர்த்தருடைய மகிமை நம்மை பெரியவனாய் மாற்றும். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடல் தன்னை உண்மையாய் கர்த்தர் அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். ஏற்ற காலங்களிலே தம்முடைய வார்த்தையை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன். அந்த உன்னதமான தேவனை நாம் ஆராதிப்போமா? கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் போது அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், யாரெல்லாம் வறண்டு போய் வந்து நிற்கிறோமோ தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த வறண்ட நிலத்தை அவர் நீரூற்றாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கும் பொழுது
கடினமான சூழ்நிலைகளை அவர் மாற்றிக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனை துதிக்கிற பிள்ளைகளுடைய உச்சந்தலையில நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சதா காலங்களும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த கால வேளையில தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் உங்கள் வாழ்விலே நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் தலைமையில் இருக்கும்படியாய் இந்த ஸ்துதியின் வேளையில அபிஷேகிக்கிற தேவனுடைய கருத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் மொழிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் மொழிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போறோம். வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட நாம் வந்திருந்தோம் என்றால், ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில உம்முடைய பிரசன்னத்தினால் நான் ஆசைப்படுகிறேன்ப்பா. உம்முடைய வல்லமையினால் நிறைக்கப்பட நான் ஆசைப்படுகிறேன். உம்முடைய மகிமையை நான் உணர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் சுவாமி. நான் வந்த வண்ணமாய் அல்ல, நாங்க கடைசி சரணத்துல பாடினது போல ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில காணப்படத்தக்கதாக உம்முடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன் சுவாமி. எல்லா துதியும் கனமும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த வேளை இது பரலோகத்தின் முன்ருசியான ஒரு வேளை. பரலோகத்துல ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது திரளான தேவ ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு கம்பீரமாய் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில தேவனுடைய மூப்பர்கள் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவர்கள் இறங்கி தங்களுடைய கிரீடங்களை எல்லாம் கழற்றி ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து எல்லா துதியும் எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லா வல்லமையும் எல்லா மகிமையும் அது கர்த்தருக்கே என்று சொல்லி பாடினார்கள். அப்படின்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அனைத்து புகழ்ச்சிக்கு காரணர் அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருத்தர் தான். எனவே இந்த கால வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அந்த பரிசுத்தமான மூப்பர்களைப் போல பரிசுத்த தேவதூதர்களைப் போல ஆண்டவரே நான் உமக்கு கனத்தை கொடுக்கிற நேரம் சுவாமி. உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிற நேரம் அப்பா. உம்மை ஆராதிக்கிற நேரம் சுவாமி. உம்மை சோத்தரிக்கிற நேரம் அப்பா. ஆண்டவருடைய சமூகத்தின் நிறைவை நான் பெற்றுக்கொள்கிற நேரம் சுவாமி என்று சொல்லி எல்லாரும் நம்ம ஆண்டவரை சோத்தரிப்போமா? நம்ம எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை சோத்தரித்துக் கொண்டிருப்போம். ஆண்டவரை சோத்தரித்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை பாராட்டின எல்லா தயவை நினைச்சு பாருங்க. எத்தனை பலவீனங்கள், எத்தனை கிருபைகள். என் அருமையான தேவஜனமே, எத்தனை நாட்கள் நம்ம கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம். ஆண்டவரே இந்த வியாதி என்னிலிருந்து நீக்க மாட்டீங்களா சுவாமின்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனா நீக்கின பிறகு நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையா நம்ம இருந்திருக்கிறோம். நீக்கின பிறகு நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கதறி இருப்போம். ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாற்றி கொடுத்த பின்பதாக நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு நிறைவாய் நம்ம இருந்திருக்கிறோம். நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதல் சத்தத்திற்கு செவி கொடுத்து கண்ணீரின் பள்ளத்தாக்கை மாற்றி கொடுத்திருப்பார். ஆனால் நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு மனநிறைவோடு நம்ம நன்றி செலுத்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே நான் குறைவுள்ளவன் சுவாமி, ஒரு குறைவுள்ள பாத்திரம் அப்பா. உம்மை துதிப்பதிலும் உம்மை சோத்தரிப்பதிலும் உம்மை ஆராதிப்பதிலும் நான் குறைவுள்ளவனா இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில அப்பா அதையெல்லாம் உணர்ந்து சுவாமி உம்முடைய சமூகத்துல நான் வருகிறப்பா. ஆண்டவரே என் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைக்காக ஆண்டவரே அந்த மூப்பர்களைப் போல எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும்
எல்லா மாட்சிமையும் அது உமக்கே உரியதாக என்று சொல்லி நாங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய அர்ப்பணிப்போமா. என் தேவனுக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் சர்வ சதா காலங்களும் உண்டாவதாக சொல்லும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் ஆண்டவரே தூயவரே உமக்கன்றோ என்று சொல்லி ஆண்டவர் நம்ம ஆராதிப்போமா. கண்களை மூடி அந்த பரலோகத்தின் அனுபவத்தை நாம் ருசித்து பார்த்தவர்களாக இந்த மகிமையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம அப்படியே சொல்லுவோம். நம்ம யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம், அக்கம் பக்கத்துல பார்க்க வேண்டாம். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடைப்படுகிற உன்னதமான நேரம். அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆமென் அப்பா. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை 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 நண்பரே சுகே என் நண்பரே சுகே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் மாற்றையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரே சோதரிக்கிறோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை நானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆண்டவருடைய சமூகத்தை நமக்கு முன்பதாக நிறுத்தும் பொழுது அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவன் நம்முடைய சகாயராய் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது அவர் அனுகூலங்களை செய்கிற உன்னதமான கர்த்தராய் இருக்கிறார். ஆண்டவரே என்னை உமக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். இது தாவீதுடைய உன்னதமான ஒரு அனுபவம். ஆண்டவருடைய கரத்துல நம்ம அப்படியே தாழ்த்துவோமா. அந்த கர்த்தரை நீங்கள் முன்வைக்கும் போது அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கி கண்ணீரோடு நாம் வந்திருந்தோம் என்றால் என் தேவன் நமக்காக
பரிந்து பேசுகிறவர், ஆமென். நமக்காக யாவையும் செய்கிறவர், ஆமென். நமக்காக மேன்மையானவைகளை செய்கிறவர். அந்த கரத்திலே ஆர்ப்பரித்து நம்ம ஆர்ப்பணிப்போமா? செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என்பார்கள் என் சுமைகள், என்பார்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, என் பாதத்தில் இறக்கி வைத்தே. இசையா உம்மை தானே முன்னே நிறுத்தியுள்ளேன், இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். என் அன்பான தேவஜனமே, உங்க பாரங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க இறக்கி வைக்கும் பொழுது, ஆண்டவரை உங்களை சமூகக்கு முன்பதாக வைக்கும் பொழுது, அவர் நமக்காக யாவையும் எப்படி செய்வாராம் என்றால், அசாத்தியமான காரியங்களை கூட சாத்தியமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாடலை பாடணும். என் பாரங்கள், என் சுமைகள், என் கண்ணீர்கள் எத்தனை நாள் நீங்க இறக்கி வைத்த போது ஆண்டவர் நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார். அந்த தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன். தேவன் ஒரு நாளும் தன்னுடைய வாக்கை மாறாத தேவன். அவர் பரிசுத்த உடன்படிக்கையை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய கரத்துல, அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே, நீர் அசாசியங்களே ஆண்டவரை சாத்தியங்களாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, உடைய கரத்துல இறக்கி வைக்கிறப்பா. அது மரண இருளின் பள்ளத்தாக்காய் இருக்கலாம், கொடிய நோயா இருக்கலாம், சாமி எதுவாய் இருந்தாலும் தேவன் ஜீவனையும் காலங்களையும் மாற்றி தருகிற ஒரு உன்னதமான கர்த்தராய் இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிப்போமா? அவர் சாத்தியமாய் மாற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட செய்திடுவே, அமராத உயிர் கூட அமர்ந்திடுவே. அறிக்கை செய்வோமா? அசையாத மலை கூட செய்திடுவே, அமராத உயிர் கூட அமர்ந்திடுவே. எல்லா புகழும், கரங்களை உயர்த்தி, எல்லா கரமும் அசாத்தியம் செய்பவர்க்கே. Thank you, Jesus. எல்லா Oh, glory to God. எல்லா All the glory. மகிமையானவர்க்கே. எல்லா புகழும், எல்லா கரமும் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் எங்கள் அசைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசு. அறிக்கை செய்வோம். We'll claim it. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே
ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழி நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழி நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அன்பு தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மனதுருகிய நாங்கள் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் பாரங்கள் என் சுமைகள் எல்லாம் ஆண்டுடைய பதத்துல இறக்கி வைத்தேன் என்று சொல்லி பாடியிருக்கிறோம் அப்பா. இது பாடல்களின் வரிகள் மாத்திரமல்ல சுவாமி, எத்தனையோ பேர் கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்கப்பா. மனதுருகி இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க சுவாமி, மனதை உடைந்து சொல்லியிருப்பாங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றமுடைய எச்சரிக்கிறோம். வறண்டு போன நிலத்திற்கு பதிலாய் ஆண்டவரே, காஞ்சோரிக்கு பதிலாய் மிருதுச்சனை எழும்பு செய்கிற தேவன் சுவாமி. வனாந்தரங்களை ஆண்டவரே வயல் நிலையாய் மாற்றுகிற தேவன் சுவாமி. கண்ணீர்களை எல்லாம் களிப்பாய் மாற்றுகிற தேவன் அப்பா. உம்மை எங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு நாங்க வைத்திருக்க இந்த கால வேளையில என் தேவ சமாதானம், தேவ வல்லமை, தேவ மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டதற்காக நன்றி அப்பா. புதிய வாரத்தை எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலவீனங்களிலே பலன் தருவீராக. கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய எங்களை பக்குவப்படுத்துவீராக. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாய், அவளை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், செழித்தோங்குகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட அருள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமையுடையது, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு சட்ட வாக்கியமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பார்க்கிற வண்ணமாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். நான் திரும்பி நம்ம சொல்லுவோமா? மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்குள் வேட்டையாட செல்லுகிறான். அவன் வேட்டையாட செல்லும் பொழுது இன்றைக்கு எப்படியாவது குறி தவறாமல் அடித்து நான் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கான இரையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வேட்டைக்காரன் செல்லுகிறான். தன்னிடம் இருக்கின்ற கவனை எடுத்துக்கொண்டு அவன் காட்டுக்குள் செல்லுகிறான். காட்டுக்குள் செல்லும் பொழுது அவன் அநேக பறவைகளை பார்க்கிறான். இந்த பறவைகளை வேட்டையாட விரும்புகிறான். அடித்து கொண்டே இருக்கிறான் கற்களை வைத்து. அவனுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. உடனே அந்த தண்ணீர் தாகத்திற்காக அவன் பக்கத்தில் இருக்கிற ஆற்றின் பக்கத்தில் போய் அது தண்ணீரை குடிப்போம் என்று சொல்லி தண்ணீருக்காக சென்றான். அங்கே போனால் சில கற்கள் இருந்தது. அந்த கற்கள் மிக அழகாக இருந்தது. ஆக இந்த கற்களை பார்க்க மிக அழகாக இருக்கிறது என்று சொல்லி இந்த கற்களை வைத்து நாம் வேட்டையாடலாம் என்று சொல்லி நினைத்தானா. அவன் என்ன செய்தான், அந்த கற்களை எடுத்து அந்த பறவைகளை அடித்து கொண்டே இருந்தான். அதில் 3 கற்கள்
அவன் குறி தவறி விட்டது. சரி, இந்த ஒரு கல் ரொம்ப அழகாக இருக்கிறது, என்ன செய்வோம், இதை பைக்குள் போட்டு வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி தன்னுடைய பையில் போட்டுக்கொண்டு, இந்த கற்கள் மிக அழகாக இருக்கிறபடியினால் அதை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அதை வைத்து கொண்டு சென்றான். கொஞ்ச நாட்கள் அந்த கல்லை வைத்திருந்தான், அந்த ஒரே ஒரு கல்லை. ரொம்ப சரி, யார்ட்டையாவது இந்த கல்லை பற்றி கேட்போம் அப்படின்னு கேட்கும்போது தன்னுடைய நண்பர் ஒருவரிடம் கேட்டானாம், இந்த கல் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது, அது என்ன கல்லுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த நண்பர் சொன்னார், இது எனக்கு என்னமோ அது வைர மாதிரி தெரிகிறது, இதை போய் நாம் வியாபாரியிடம் கேட்கலாம் அப்படி என்று சொன்னாங்க. ஸோ அங்கே போய் வியாபாரியிடம் கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், இது வைரக்கல் என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் அவன் தலையில் அடித்து கொண்டானாம், இந்த நான் அதற்கு முன்னாடி 3 கல்லை நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன்னு சொல்லி. அநேக நாட்களில் ஆண்டவர் கொடுக்கின்ற கிறிஸ்தவ வாழ்வை நாம் இப்படியாகத்தான் அநேக நேரங்களில் இழந்து கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஒரு கல்லை போல, ஒருவேளை அந்த நபர் பயன்படுத்திய ஒரு கல்லை போல இப்பொழுதும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்மை நாமே சற்று சிந்தித்து பார்க்க, கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். உங்களிடம் இருந்த அநேக காரியங்களை வீணடித்து இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அருமையான வாய்ப்புகளை வீணடித்திருக்கலாம், ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற நல்ல திறமைகளை வீணடித்திருக்கலாம், அதை மனுஷருக்கென்று பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இன்று காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். அந்த வைரக்கல்லை வைத்து அநேக பணத்தை ஈட்டி கொண்டானாம். இன்னைக்கும் ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கிற இந்த வார்த்தையில் நான் ஒரே ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு திருவிருந்த ஆராதனையில் ஆண்டவர் நம்மிடம் பேசுகிற ஒரு வார்த்தை, நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எல்லாரும் சொல்லுவோமா, நல் மனதோடு ஊழியம் செய்யுங்க. நான் 1ஆம் தேதி ஐயா சொன்ன வார்த்தைகளை உட்கார்ந்து காலை நேரத்தில் அசை போட்டு கொண்டிருந்தேன். ஐயா 3 விதமான மனநிலைமைகளை சொன்னார். ஒருவேளை கவனித்தவர்கள் எழுதியிருப்பீர்கள். என்னன்னா, மனுஷரை குறித்து சொல்லும் பொழுதும் சில நேரங்களில் நாம் சில காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கும் பொழுதும் இந்த 3 மனநிலைமையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது, குறுகிய எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, கபடற்ற மனது நம்மோடு இருக்கக்கூடாது. ஐயா சொன்னாங்க, குறுகிய மனதோடு. சில நேரங்கள்ல நமக்குள்ளே இருக்கின்ற இந்த குறுகிய மனது, என்னால் ஏன் நல்மனதோடு ஊழியம் செய்ய முடியவில்லை? இன்னைக்கு ரொம்ப அழகான பாட்டை கொயர் எடுத்திருந்தாங்க, 302வது பாட்டு, எந்த ஜீவன் இயேசுவே. அதை நீங்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாய் என்ன செய்யணும், என்னுடைய கால் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும். எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல அழைத்துட்டு வந்தாங்க. அது பாடல் மூலமா இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு என்னன்னா, ரொம்ப அழகா ஆண்டவர் பேசுறாரு, என் மனது எப்படி இருக்கிறது. குறுகிய மனதை ஆண்டவர் ஐயா மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தினார். அடுத்து, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் யாருக்காக ஊழியம் செய்யணுமா? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணுமா? முழு மனதோடு, முறுமுறுப்பு இல்லாம. அதுல ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க ஐயா, டோட்டல் இன்வால்வ்மெண்ட். முழுமையாக அர்ப்பணித்து. இன்னைக்கு எல்லாரும் கவனித்துட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு தூரம் ஆராதனையில பங்கு கொள்றீங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு தூரம் கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அநேக காரியங்கள் ஓடிக்கொண்டு இருக்கலாம், குடும்ப காரியங்கள் ஓடிக்கொண்டு இருக்கலாம், அநேக காரியத்தை நீங்க சிந்திச்சுட்டு இருக்கலாம். டோட்டல் இன்வால்வ்மெண்ட். என்னுடைய ஸ்கூல் லைஃபா இருக்கலாம், என்னுடைய காலேஜ் லைஃபா இருக்கலாம், என்னுடைய சர்ச் லைஃபா இருக்கலாம், என்னுடைய சொசைட்டி ஆக்ஷனாக இருக்கலாம், என் ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம். நான் எவ்வளவு தூரம் டோட்டல் இன்வால்வ்மெண்ட், நான் ஆண்டவருக்காக எவ்வளவு தூரம் மனப்பூர்வமாக முறுமுறுப்பு இல்லாம நான் செய்கிறேன். 3வது வார்த்தையை சொன்னாங்க, பாசிட்டிவ் திங்கிங். நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
பாசிட்டிவ் திங்கிங். ஸோ இன்னைக்கு இதை ஞாபகப்படுத்தி இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நல் மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு நிருப பகுதி. எபேசியர் அது ஒரு நிருப பகுதி. நீங்க பார்க்கும்போது குறிப்பா எபிரேயர் நிருபத்தோட சேர்த்து 14 நிருபங்கள் என்று சொல்லுகிறாங்க பவுலுடைய நிருபங்கள். இந்த பவுலுடைய நிருபங்கள்ல ரொம்ப முக்கியமா இந்த கடிதங்களை எல்லாம் சபையின் கடிதங்கள் என்று சொல்றாங்க. இது யாருக்கு எழுதின கடிதங்களா? சபையின் கடிதங்கள். குறிப்பா அந்த சபையின் கடிதங்கள் சொல்லி வர்ணிக்கிறான். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ரோமர்ல இருந்து கலாத்தியர் வரைக்கும் கிறிஸ்து உங்களில், இந்த வார்த்தையை மறக்காதீங்க. ரோமர்ல இருந்து கலாத்தியர் வரைக்கும் கிறிஸ்து உங்களில் சொன்னார் பவுலடியார். ஆனால் எபேசியர்ல இருந்து பிலோமோன் வரைக்கும் என்ன சொன்னார்னா, நீங்கள் கிறிஸ்துவில். நான் நல்மனதோடு கூட ஊழியம் செய்யணும்னா முதல் அனுபவத்தை கடந்து கிறிஸ்து உங்களில் என்கிற அனுபவத்தை கடந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் எபேசியர்ல இருந்து பிலமோன் வரைக்கும் இந்த எபேசியர் நிருபத்தை நீங்க பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவில், நான் கிறிஸ்துவுக்குள். நான் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், இந்த அனுபவத்தை சற்று நாம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் கேட்கிற ஒரு வார்த்தை, நான் உங்களில் இருக்கிறேன், உண்மைதான். நீங்கள் எனக்குள்ளே இருந்தால்தான் நல்மனதோடைய ஊழியம் செய்ய முடியும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆம், நான் அவருக்குள் இருக்க வேண்டும். தனிப்பட்ட காரியங்களா இருக்கலாம், தனிப்பட்ட விசாரிப்புகளா இருக்கலாம். நான் யாரோடு கூட இருக்கிறேன் என்பதை நாம் யோசித்து பார்த்து இந்த வார்த்தையை நாம் யோசிக்க வேண்டும். இதுல ரொம்ப அழகா சபையை பத்தி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் விசுவாசிகளுடைய பதவியை பத்தி சொல்றாரு. 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் எபேசியர்ல நான் சொல்லுகிறேன், சரிங்களா? எஃபூசியஸ் என்கிற அந்த கிரேக்க தலைப்புல இருக்கிற இந்த எபேசியர் நிருபம் 1லிருந்து 3 வரைக்கும் விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நான் நல்மனதோட ஊழியம் செய்யணும்னா தயவு செய்து பைபிள் வாசிக்காதவங்க, பைபிளை தியானம் பண்ணாதவங்க சற்று போய் கவனிங்க, வாசிங்க, தரங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பைபிள் எங்க இருக்குன்னு கூட தெரியாது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு. சண்டே வரும்போதுதான் பைபிளை நாம் தேடுவோம். வேண்டாம். இன்னைக்கு எத்தனை பேருடைய கரங்கள்ல வேதம் இருக்குன்னு தெரியாது. 1லிருந்து 3 வரைக்கும் நம்ம எப்படி வாழணும், விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லி இந்த எபேசியர் நமக்கு கற்று தருகிறது. 4ல் இருந்து 6 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நடக்கை பற்றிய காரியங்களை நம்மால பார்க்க முடியும். 5வது அதிகாரம் ரொம்ப முக்கியமா எதை சொல்லுதுன்னா நம்மளுடைய ஒழுக்கத்தை பத்தி சொல்லுகிறது. 4வது அதிகாரம் எதை சொல்லுகிறதுனா சபை நிலைமையை பத்தி சொல்லுகிறது. குறிப்பா 5வது அதிகாரத்துல 21வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 9வது வசனம் வரைக்கும் சமூக நிலைமையில எப்படி இருக்கணும்னு சொல்லுது. ரொம்ப முக்கியம். 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் போராட்டமா நீங்க இருந்தீங்கன்னா விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லி இந்த எபேசியர் கற்று தெரிகிறது. ஆகையால் நாம் சமூக நிலைமையில் இருந்தாலும் சரி, சபை நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒழுக்க நிலையில் இருந்தாலும் சரி, போராட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் எப்படி ஆண்டவருக்காக பணியாற்றுவது. எனக்கு ஊழியம் கிடையாதுங்க, சொல்ல முடியாது. மத்தேயு 28வது அதிகாரத்துல கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானம் ஸ்நானம் கொடுத்து அவர்களை என்ன வாக்குங்கள் போட்டிருக்கு? சீஷன். எல்லாருக்கும் இந்த கடமை உண்டு, எல்லாருக்கும் இந்த கடமை உண்டு. நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். விசுவாசிகளுக்கான காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் கற்றுத்தர விரும்புகிறார். எப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்றோம் தெரியுமா? இந்த 3 வார்த்தையை சொல்லிட்டு மாத்திரம் நான் தலைப்பிற்கீழாகி நான் போகிறேன். நல்மனதோட ஊழியம் செய்யணும்னா இன்னைக்கு நான் சில காரியங்களை மாத்திரம் சொல்றதுக்கு முன்னாடி, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஃபர்ஸ்ட் சாரார்
முதல் சாரார் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? நம்பிக்கையற்றவங்க. நம்பிக்கையற்றவங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நம்ம ஃபேமிலியில இருக்கலாம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க நம்பிக்கையை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களால நம்பிக்கையில வரவே முடியாது. அவங்க நம்பிக்கையற்றவங்க. ஏன்னா அவங்க தோல்வி மனப்பான்மை உடையவர்கள், மனுஷர்கள். ரெண்டாவது, சிற்றின்பத்தை அனுபவிப்பவங்க. ஆண்டவரை பத்தி அவங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது. நீ என்ன பிரசங்கம் பண்ணு, நீ என்ன சொல்லு, நான் அப்படித்தான் இருப்பேன். அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. மனம் போல வாழ்றவங்க. மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? முதலாவது நம்பிக்கையற்றவங்க. ரெண்டாவது சிற்றின்பத்தில் பிளஷர், நான் எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. மூணாவது தான் அனைத்திலும் உண்மையாய் வாழுபவர்கள். அவங்க நம்பிக்கை உள்ளவங்க. நான் எந்த சாராராய் இருக்கிறேன்? நான் இன்னும் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறேனா? என்ன சொன்னாலும் நான் என்னால இன்னும் மாற முடியலையா? இல்ல, நான் நம்பிக்கையோட இருக்கிறேனா? இன்னைக்கு ஒர்ஷிப்ல ஒரு அழகான பாட்டு பாடணும். அதை தான் இன்னைக்கு பிரசங்கத்தை ஆரம்பத்திலையும் அந்த வார்த்தையை சொன்னேன். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். ராமேன் சொல்லலாமா? ஆமே. நம்பிக்கை. நம்ம சஞ்சலம் மறைஞ்சிருங்க, நம்ம தவிப்பு மறைஞ்சிருங்க. ஒரு நாள் வரும். நம்பிக்கை, நம்பிக்கை. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துதான் நாம் ஊழியம் செய்கிறோம். நம்பிக்கையற்றவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிற்றின்பத்தை அனுபவிப்பவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்பிக்கை உடையவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நாம் எதை செய்ய வேண்டும் அதை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். இதே பவுல், எபேசியருக்கு சொன்ன அதே பவுல் என்ன சொல்லுகிறார்? தயவு செய்து எல்லாரும் வேதத்தை தரங்க. சின்ன வசனம் தான், பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் வேதத்தை தரங்க. 9வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய். முதல் காரியம், இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தேவ சித்தத்தை செய்கிற வாழ்க்கை. அது என் படிப்பா இருக்கலாம், என் வேலையா இருக்கலாம், நான் இருக்கிற இடமா இருக்கலாம். ஆண்டவர் கடன் வாங்க சொல்லலைங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லலைங்க. சில நேரங்கள்ல நீ உன் தகுதிக்கு மீறி ஆசைப்படணும்னு ஆண்டவர் சொல்லலைங்க. தேவ சித்தம் அதுல வெளிப்படுதா? என்னால ஏன் நல்மனதோட ஊழியம் செய்யலைன்னா, எனக்கு பின்னாடி என் சித்தத்தை செஞ்சு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ல நான் உட்கார்ந்து இருக்கேன். அதனாலதான் நல்மனதோட ஊழியம் செய்ய முடியல. இன்னைக்கு காலையில ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க, நீ உன் சித்தத்தை செஞ்சிட்டு இருக்கிறியா? ஃபைண்டிங் தி வில் ஆஃப் காட். ஆண்டவருடைய சித்தம். ஒரு நபரோட கூட பழகுறேன்னா கூட காட்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். நான் எப்ப காட்ஸ் வீல் அறிந்து கொள்ள முடியும்னா, தேவ சித்தத்தை எப்ப அறிந்து கொள்ள முடியும்னா, ஆண்டவருடைய உறவு இல்லாம அறிந்து கொள்ளவே முடியாது. அதனாலதான் மத்தேயு 7வது அதிகாரத்துல சீஷர்கள் ஓடி வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால போய் நாங்க என்ன செஞ்சோம்? பிசாசுகளை துரத்தினோம். எல்லாமே செய்யலாங்க, ஆண்டவருக்காக எல்லாமே செய்யலாம். ஆண்டவர் சொல்லிட்டார் மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்துல, என்னுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறவன் அந்த ராஜ்யத்தில். சோ ஃபர்ஸ்ட், ஏன் என்னால நல் மனதோடு ஊழியம் செய்ய முடியல? என்னுடைய சித்தத்தினால, என்னுடைய காரியத்தினால. அதனாலதான் யாக்கோபு ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். என்ன வார்த்தையை பயன்படுத்துவார் தெரியுமா? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, that's my personal will. அது என்னுடைய will, அது என்னுடைய சித்தம். அதனால இந்த காரியத்தை நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். ஏன் எனக்குள்ள நல் மனது வரவில்லை? இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, ஃபைண்டிங் த வில் ஆஃப் காட்.
ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாம இருந்த தாவீது நல்ல பாடினவர், காரிய சமர்த்தன், பயங்கர அழகான ஒரு நபர், போர் வீரன். ஆனால் ராஜாக்கள் யுத்தம் பண்ணும் காலம், அந்த இடத்துக்கு போகணும்னு தான் கர்த்தருடைய சித்தம். அவருடைய சித்தம் என்ன செஞ்சு தெரியுமா? உப்பரகையின் மேல உலாவினது. நான் எந்த இடத்துல உட்கார்றேன், எந்த நபரோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன், எதை செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறாரு. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தாதாங்க வில்லையே அறிஞ்சு கொள்ள முடியும். தேவசித்தம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நான் வேலை பார்க்குறேனே, இந்த வேலை நீங்க எனக்கு கொடுத்ததா இல்லை நானா போய் சில காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேனா? ஒரு வேலைக்கு போறதுக்காக குறுக்கு வழியில நான் சில காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுக்கவே மாட்டாருங்க. இவ்வளவு பணம் கொடுத்து நான் இந்த நிலைமைக்கு வரணும் ஒரு நாள் ஆண்டவர் சொல்ல மாட்டார். இவ்வளவு பணம் கொடுத்து நான் இந்த படிப்புக்கு வரணும்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி பாருங்க. வருஷங்கள் ஆகலாம், 10 வருஷங்கள் ஆகலாம், 13 வருஷங்கள் ஆகலாம், 20 வருஷங்கள் ஆகலாம். ஆனால் இன்னைக்கு இங்க நம்ம சபை மக்கள்கிட்டே கேட்டு பாருங்க, வருஷங்கள் ஆச்சு, ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மையை செய்தார். அல்லேலூயா சொல்ல முடியுங்க உங்களால. ஆண்டவருடைய வில்லுக்கு ஒப்பு கொடுங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் வில் ஆஃப் காட். வில் ஆஃப் காட் அதுல ஒண்ணு இருக்கும் தெரியுமா? பீஸ் ஆஃப் மைண்ட். பயங்கரமான கஷ்டம் இருக்கும், போராட்டம் இருக்கும், நிறைய காரியங்கள் வாதித்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு காரியம், அதை யாரும் எடுத்து போட முடியாது. சொல்லுங்க, பீஸ் ஆஃப் சமாதானம். தேவ சித்தம் இருந்தால்தான் குடும்பத்தில் சமாதானம். ஆமென். தேவ சித்தம் இருந்தால்தான் சபையில் சமாதானம். தேவ சித்தம் இருந்தால்தான் நம்ம போற எல்லா இடங்களிலும் நம் மூலமா அந்த சமாதானம் ஸ்ப்ரெட் ஆகும். ஃபர்ஸ்ட் காரியம் தேவ சித்தத்தை செய்கிற வாழ்க்கை. அதுதான் அதுல ரொம்ப முக்கியம். Hear the voice of God. ஆண்டவருடைய வாய்ஸை கேட்கணும். கேட்குறீங்களா? கேட்குறோமா? ஆண்டவர் என் கூட பேசுறாரா? ஆல்டர்ல நான் ஆண்டவர்கிட்ட நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் அங்கிருந்து என்ன சத்தம் எனக்கு வருகிறது? அதுக்கு எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். ஜெபம் பண்ணுங்க, ஆனா தேவ சித்தத்தை கேளுங்க, ஆண்டவருடைய வாய்ஸை கேளுங்க. இது முதல் அனுபவம். இரண்டாவது ஒரு அனுபவம், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம் எல்லாரும். 11வது வசனத்தை அதே பவுல் சொல்றார். ஃபர்ஸ்ட் பவுல் சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் கேட்ட பவுல், எபேசியரை எழுதின பவுல் பிலிப்பியருக்கு என்ன எழுதியிருக்கார் தெரியுமா? 4:11 யாராவது வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். 2வது காரியம் என்ன தெரியுமா? இந்த மனரம்யம் எங்க வருது தெரியுமா? நீங்க அப்படியே குறிச்சு வச்சுக்கோங்க. 4:6 வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 4:6 வாசித்து பார்த்தா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். குறிச்சு வச்சுக்கோங்க. துதி நன்றி நிறைந்த விசுவாச வாழ்க்கை. Be filled with faith and thanksgiving. நான் எப்பவும் விசுவாசத்தோடு துதிக்கிற ஒரு நபராக இருக்கணும். துதி நிறைந்த விசுவாச வாழ்க்கை, நன்றி நிறைந்த விசுவாச வாழ்க்கை. நான் எவ்வளவு தூரம் ஆண்டவரை துதிக்கிறேன். ஐயா சொன்னாங்க, நடுவுல ஒரு காலத்துல சொன்னாங்க, ஒரு கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு வார்த்தை வாக்குத்தத்த வார்த்தை மேல இருந்து சொன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும்? ஆமென் சொல்லணும். ஆமென் சொல்லணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏன் ஆமென் சொல்றோம்? அப்படியே ஆக கடவுது. அதுதான் என்னுடைய துதி. ஏன் அப்படி சொல்லுகிறேன்னு சொன்னா, எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள்னா,
ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் எனக்கு ஏராளம் ஏராளம். அவருக்கு துதி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் நடக்கிறேனா, நான் பேசுறேனா, நான் வாழ்றேனா, அவருடைய கிருபை மாத்திரமே, அவருடைய தயவு மாத்திரமே. என்னால ஒன்றும் செஞ்சிட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் துதியை சரி செய்வீராக, என் துதியை சரி செய்வீராக. கடந்த வாரத்தில் ஒரு துதி ஆராதனை நிகழ்ச்சியில் சாயங்கால நேரம் ஒரு 7 மணிக்கு மேலே போய் உக்காந்துருக்கும் போது அந்த துதி ஆராதனையின் அனுபவம் என் வாழ்க்கையை மாற்றி போட்டது. ஏசையா இன்னைக்கு அதே பாட்டு தான் ஐயா பாடினாங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். நான் யாரும் முன்னாடி வச்சிருக்கிறேன். யார் ஆண்டவரை துதிப்பாங்க தெரியுமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியா. யாருக்கு உண்மையான துதி வரும் தெரியுமா? இல்லைன்னா சோர்வா உட்காந்துருப்போம். அங்க பக்கத்துல இருக்கிறவங்க துதிச்சா கூட என்னால துதிக்க முடியாது. கர்த்தரை யார் யார் முன்னாடி வச்சிருக்கிறாங்களோ, மனுஷனை வைக்காம, சில காரியங்களை வைக்காம, சில நபர்களை வைக்காம, சில சிச்சுவேஷனை வைக்காம, யார் யார் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறார்களோ அவர்களால துதிக்காம இருக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரிக்க இல்லாம முடிக்க முடியாது. சோ ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, ஆண்டவரே நான் நன்றி செலுத்த உதவி செய்வீராக, துதிக்க உதவி செய்வீராக. முதல் காரியம் சொல்லும் போது ஒரு வார்த்தையை கற்றுக்கொண்டோம். தேவ சித்தத்தை செய்யணும்னா தேவ உறவு ரொம்ப முக்கியம். துதிக்கணும்னா தேவனை முன்பாக வச்சாதான் துதிக்கவே முடியும். அவரை முன்பாக வச்சிடணும். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே என்னை நிறுத்தி நான் துதிக்க கூடாது, என்னையை இது பண்ணி நான் நன்றி செலுத்திடக்கூடாது. ஏசப்பா இன்னைக்கு நீர் உதவி செய்வீராகன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். மூணாவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்னைக்கு உலகத்துல இல்லாத ஒரு காரியம். தயவுசெய்து எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25 - 27 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமா? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 3 வசனம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எல்லாரும் எடுத்தவங்க நம்ம எல்லாரும் வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம், அதுல நம்ம 25வது வசனத்துல இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நம்ம வாசிப்போம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவராக சிலமம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படும். Be self-controlled. இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்மளால நல் மனதோடு ஊழியம் செய்ய முடியாது. சில நேரங்களில் என் மனசு அலைபாய்ந்து கொண்டிருக்கிறதா? என்னால் நல் மனதோடு சில காரியங்களை செய்ய முடியலையா? ஏதோ ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ரொம்ப அழகா இச்சை அடக்கத்திற்கு அவர் சொல்லிட்டார். பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? கடைசி வார்த்தையை பாருங்களேன், 27 கடைசி வார்த்தை, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ். அதுதான் இச்சை அடக்கம். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் எப்ப ஆண்டவருக்காக நல்மனதோடு ஊழியம் செய்ய முடியும் தெரியுமா? ஒரு இடத்துல போய் உட்காந்து ஆண்டவர் சொல்வார், இந்த இடத்துல உட்காரு, இல்லைன்னா எந்திரிச்சு போ. ஒரு வார்த்தையை பேசும்போது சொல்ல, நீ ரொம்ப பேசிட்டு இருக்கிற, பேசாத. சில காரியங்களை தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். போன வாரம் நடந்த காரியம் நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம இந்தியாவையே புரட்டி போட்ட ஒரு காரியம். கொல்கத்தால மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சு ஒரு பயிற்சி டாக்டருக்கு நேரிட்ட காரியம் நமக்கு நல்லா தெரியும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைங்க, இச்சை அடக்கம் இல்லை. இப்படிலாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவரை அறிந்த நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தார் அப்படி இருக்கிறனால தான் இப்பேற்பட்ட தவறான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா நம்மக்கிட்ட எவ்வளவு தூரம் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது, எவ்வளவு தூரம் இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருக்கிறோம். இன்னைக்கு 3வது வார்த்தை, பி செல்ஃப் கண்ட்ரோல்.
எப்பவும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் என் கண்ணை நான் சரி பண்ண வேண்டும். ஆண்டவர் சொன்னான், என் வாயின் வார்த்தைகளை சரி பண்ணணும், என் சரீரத்தை சரி பண்ணணும், என் இருதய நினைவுகளை. ஒருவேளை இமானுவேல் இன்னைக்கு தப்பா யோசிச்சுட்ட, அதை நீ நாளையில இருந்து சரி பண்ணிக்கோன்னு ஆண்டவர் சொன்னார்னா நிச்சயமா அதை சரி பண்ணணும். அப்பதான் நல்மனதோட ஊழியம் செய்ய. அப்ப மூணாவது வார்த்தை அதுதான், பி செல்ஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் கடைசி காலத்தில் எழும்பி இருக்கிறார்கள். நம்ம ஜெபிக்கணுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஏன் இதுதான் ஏன் காரியம்னு ஓடிட்டு இருக்காதீங்க. உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நம்ம ப்ரேயர் பண்ணணும். கடைசியா ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பு என்ன? இந்த திருச்சபைக்கு வந்தா என்னுடைய அழைப்பு என்ன? 16 விதமான ஊழியத்திற்கு மேல ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கார். நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். என் நிலைமை என்ன? பவுல் சொல்றாரு, நான் அப்போஸ்தலன், நான் பிரசங்கி, நான் புறஜாதிகளுக்கு ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துறார். நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, பி கான்ஃபிடென்ட் இன் யுவர் கால். உங்களுடைய அழைப்பில் உறுதியாயிருங்கள். தயவு செய்து இந்த திருச்சபையில் ஆண்டவர் என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். ஃபேமிலியில இன்னும் நம்மளுடைய பொறுப்பை நிறைவேற்றல. கணவனுக்குரிய பொறுப்பை நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். மனைவிக்குரிய காரியத்தை நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். பிள்ளைக்குரிய காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும். அதனாலதான் எபேசியர்ல நீங்க 6வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு முன்னாடி, பிள்ளைகளே, பிதாக்களே, வேலைக்காரரே, எஜமான்களே, இந்த 4 விதமான கேட்டகரியை சொல்லுவார். அப்ப என்னுடைய கால் என்ன? நீ எஜமானா இருக்கியா? கரெக்டா இரு. நீ வேலைக்காரரா இருக்கியா? கரெக்டா இரு. நீ பிதாவா இருக்கியா? கடிந்து உபதேசம் பண்ணு. பிள்ளையா இருக்கியா? கர்த்தருக்குள் வளர்க்கப்படுகிற ஒரு அனுபவம். சோ ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை இதுதான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், நல்மனதோடைய ஊழியம் செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றார் தேவ சித்தம், 2வது துதி, 3வது செல்ஃப் கண்ட்ரோல் இச்சை அடக்கம், 4வது அழைப்பை மறக்கக்கூடாது. அந்த அழைப்பில் இருப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நல்மனதோட ஊழியம் செய்வோம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த திருப்பந்தியிலே நாங்கள் பங்கேற்றதன் மூலமாக ஆண்டவரே, நீர் மனுக்குலத்திற்கு கொடுத்த மீட்பின் அடையாளத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. கடவுள் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் திட்டத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. இந்த திருப்பந்தியிலே பங்கேற்றதன் மூலமாய் உம்முடைய திருக்குமாரனுடைய தியாகத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. மனுஷருக்கென்று ஊழியம் பார்க்காமல் நல்மனதோட கர்த்தருக்கென்று ஊழியம் பார்க்கத்தக்கதாக தேவகுமாரன் தன்னுடைய தேவ சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றின ஐக்கியமாக இந்த திருப்பந்தி எங்களுக்கு ஏற்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த திருப்பந்தியில பங்கேற்றிருக்கிற நாங்களும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே, நல்மனதோடு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்ய ஆண்டவரே, குறுகிய மனப்பான்மையோடு அல்ல சுவாமி, திறந்த மனப்பான்மையோடு உமக்காக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த ஆலய ஆராதனையில் பங்கேற்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ தேவைகளை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்திருப்பார்களப்பா. இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு சுவாமி. கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பதிலை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்களப்பா. நாங்கள் உண்மையில வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் விருதாவாய் போகாதபடிக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்ற காலத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீ தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்.
வேலை பார்க்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வேலைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பணி மாறுதலுக்காக, பணி உயர்வுக்காய் ஜெபிக்கிற மக்களுக்காய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் இறங்கி கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. வெளியூரில் படிக்கிற பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் தேசங்களிலே வேலை பார்க்கிற படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு அவர்கள் தொலை தூரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் அவர்களை தாங்கட்டும் சுவாமி. இந்த நாளில் அப்பா, உம்முடைய ஆலய ஆராதனையிலே பங்கேற்க முடியாதபடிக்கு பல்வேறு சூழ்நிலைகள் மூலமாய் தடைபட்டிருக்கிற மக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். வீட்டிலே பலவீனமாய் இருக்கிற மக்களையும், ஆஸ்பத்திரியில் பலவீனமாய் இருக்கிற மக்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். என் தேவனுடைய சமாதானத்தின் பார்வை அவர்கள் மேல் வீசப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி மீண்டுமாய் துதியும் களிப்போடு கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை தொழுது கொள்ள நீர் கிருபை தருவீராக. இந்த நாளிலும் சுவாமி ஆண்டவரே, யாரேனும் தேவனுடைய சமூகத்திலே கலக்கத்தோடு இருந்தால் என் தேவன் அவர்களை பார்த்து, நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு திருக்குடும்பத்தாரை கரங்களை பற்றி நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் இந்த மழையின் காலங்களை உடைய கரத்தில் படைக்கிறோம் சுவாமி. மூணாறு பகுதியில் இன்றைக்கு ஒரு நிலச்சரிவுக்கு அடையாளமாக பாறைகள் உருண்டு வந்தது என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே மழை இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்பா, அழிவுகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதான ஒரு ஓலம், மரண ஓலம் அமைதலாக இருக்கிறது சுவாமி. மீண்டுமாய் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் கடந்து வராதபடிக்கு நீர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, நடைபெற்று வருகிற யுத்தங்களுக்காக நம்முடைய பாத்தில் வருகிறோம். ஒரு பக்கத்திலே தேவனுடைய வார்த்தையின்படி அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும், அப்பா பிதாவை என கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. தேசத்திற்கு சமாதானத்தை அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள் ஆண்டவரே சரியான முடிவுகளை எடுக்க நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. உம்முடைய கரத்தில் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். வந்த வண்ணமாய் அல்ல, தேவ பிரசன்னத்திலே நாங்கள் களி கூர்ந்தோம் என்று கடந்து செல்ல நீர் கிருபை தருவீராக. சாட்சி சொன்ன மகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துவீராக. அவருடைய கணவர் ரவி அவர்களுக்கு பூர்ணமான சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா சிறப்பு முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களோடு இருந்து வழிநடத்தின தேவன் தாமே தொடர்ந்து புதிய வாரத்திலும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது.